தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரைத் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரைத் தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரைத் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரைத் தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரைத் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரைத் தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனம்.